ஒரு காலத்தில் ஒரு நாட்டை கொடுங்கோல் அரசன் ஒருவன் ஆட்சி செய்தான். அவனது நாட்டில் பிறவியிலேயே கண் பார்வை இழந்த புலவர் ஒருவர் இருந்தார். பாடல்கள் இயற்றுவதில் வல்லவரான அவரை மக்கள் போற்றி கொண்டாடினர். நாளடைவில் அவரது புகழ் வேற்று நாடுகளுக்கும் பரவியது. இதனால் அவர் மீது பொறாமை கொண்டான் அரசன். புலவரை அரண்மனைக்கு அழைத்து வரச் செய்து கேலியும் கிண்டலும் செய்து அவமானப்படுத்துவது அரசனது வழக்கமாயிற்று. ஆனால் புலவர் அதற்கு எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் பொறுமையுடன் இருந்தார். புலவரது இந்த செய்கை அரசனுக்கு மேலும் எரிச்சலூட்டியது. எப்படியாவது அவரை கோபமூட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அரசன் ஒரு நாள் அவரை அரண்மனைக்கு வரவழைத்தான். அவரிடம், புலவரே, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான். புலவரும் புன்னகை மாறாத முகத்துடன், கேளுங்கள் மன்னா என்றார். புலவரே, பொதுவாக இறைவன் ஒரு மனிதனுக்கு ஏதேனும் குறைகளை வைத்தால் அதை ஈடு செய்யும் பொருட்டு வேறேதேனும் சிறப்புகளை அவனுக்கு அளிப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உங்களை குருடனாக படைத்த இறைவன் வேற எந்த சிறப்புகளையும் உங்களுக்கு அளிக்கவில்லையே. இதுதான் என் நீண்ட நாளைய சந்தேகம். அப்படியானால் கடவுள் உங்களிடம் மட்டும் அருள் காட்டவில்லை என்றுதானே அர்த்தம்? அப்போதும் புலவர் ஏதும் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்தார். அவரை மேலும் அவமானப்படுத்தும் விதமாக மன்னன், புலவரே, உங்களது நிலைமை குறித்து என் மனதுக்கும் வேதனையாகத்தான் இருக்கிறது. என்ன செய்வது? ஆனாலும் கடவுள் உங்களிடம் ஓரவஞ்சனை அதிகம்தான் என்றான். போலியான ஆதங்கத்துடன் பேசிய மன்னனை நிதானமாக கையமர்த்தினார் புலவர். பிறகு, மன்னா, பரம கருணாமூர்த்தியான அந்த இறைவன் என் மீது அருளை வாரி வாரி வழங்கியிருக்கிறானே தவிர துளியேனும் ஓரவஞ்சனை காட்டவில்லை என்றார் தெளிவாக. என்ன கூறுகிறீர்கள் புலவரே? மன்னனின் குரலில் அதிர்ச்சி. உண்மைதான் மன்னா, என் மீது இறைவன் அருள் இருந்ததாலேதான் நான் குருடனாக பிறந்தேன். புலவரே, உமக்கு பித்து பிடித்து விட்டதா? அந்த இறைவனுக்கு உண்மையிலேயே உன் மீது அருள் இருந்திருந்தால் கண்டிப்பாக உம்மை குருடனாக படைத்திருக்க மாட்டார். மன்னனின் ஆணித்தரமான பேச்சுக்கு அமைதியாக பதிலிழக்க துவங்கினார் புலவர். மன்னா, நீங்கள் செய்யும் கொடுஞ்செயல்களை கண்களால் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிட்டவில்லை. ஆக அப்படிப்பட்ட துன்பம் நேராமல் எனக்கு அருள் செய்தவன் அந்த இறைவன். நீங்கள் செய்யும் கொடுஞ்செயல்களை பிறர் சொல்ல கேட்கும் போதே என் மனம் தாங்காமல் வேதனையுறுகிறது. அவற்றை கண்களால் வேறு காண்பதாக இருந்தால் என் நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும். புலவரின் வார்த்தைகளை கேட்டு அவமானத்தில் தலை குனிந்தான் மன்னன். ஆணவத்தால் பிறரை இகழ்வது எவ்வளவு பெரிய இழிச்செயல் என்பதை அந்த கணமே உணர்ந்து தெளிந்தான் அந்த மன்னன். ஓர் அழகான கிராமத்தின் மாலை வேளையில் வயல்களில் வேலை செய்து களைத்த உழவர்கள் வீடு திரும்பி கொண்டிருந்தனர். தன் அம்மாவுடன் நடந்து சென்ற ஒரு சுட்டி பையன் பட்டாம்பூச்சிகளை கண்டு அவற்றின் பின்னால் ஓடினான். தன் தாயை விட்டு வெகு தூரம் வந்து விட்டதை அப்போதுதான் சிறுவன் உணர்ந்தான். யாருமே இல்லாத அப்பகுதியில் சிறுவனின் அழுகுரல் மட்டுமே எங்கும் ஒலித்தது. ஐயோ, வழி தெரியாம ரொம்ப வந்துட்டேன். அம்மா, அம்மா, எங்க அம்மா கிட்ட யாராச்சும் கொண்டு போய் விடுங்களேன் என கதறி அழுதான். அப்போது அவ்வழியே வந்த ஒரு உழவன் சிறுவனின் அழுகுரல் கேட்டு அவளிடம் சென்றார். நீ யாரு? எதுக்காக இங்க தனியா நிக்கிற? நான் பட்டாம்பூச்சி பிடிக்க ஓடி வந்து அம்மாவை தொலைச்சிட்டேன். அவங்க வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எனக்கு திரும்பி போக வழி தெரியல என்று சிறுவன் கூறவே அவனை சமாதானப்படுத்திய உழவன், சரி பயப்படாத, நான் உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்றியா என கேட்டார். அதற்கு, எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க, இந்த ஊர்லேயே அவங்க தான் அழகு என பெருமையுடன் பதிலளித்தான் சிறுவன். சிறுவனை அழைத்து கொண்டு ஊரை நோக்கி சென்ற உழவன் எதிரில் மிகவும் அழகான பெண் நடந்து வருவதை கண்டார். உடனே, தம்பி, இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, இவங்க தானே உன் அம்மா என கேட்க, தன் அம்மா இன்னும் அழகாக இருப்பாள் என சிறுவன் பதிலளித்தான். வழியில் 2 அழகான பெண்கள் தண்ணீர் சுமந்து செல்வதை உழவர் கண்டார். கண்டிப்பாக இவர்கள் 2 பேரில் ஒருவர்தான் சிறுவனின் அம்மாவாக இருக்க வேண்டும்
என்று நம்பிய உழவன் சிறுவனிடம் கேட்டார். ஆனால் இல்ல, எங்க அம்மா இவங்க எல்லாரையும் விட அழகா இருப்பாங்க என்று உறுதியாக கூறினான். அப்போது எதிரில் பதற்றத்துடனும் கண்ணீருடனும் ஒரு பெண் ஓடி வருவதை பார்த்த சிறுவன், அதோ என் அம்மா, அதுதான் என் அம்மா, என் அம்மா கிடைத்து விட்டாள் என சந்தோஷ கூக்குரலிட்டான். கருப்பாகவும் ஒரு கண்ணில் பார்வை இல்லாமலும் காட்சியளித்த அந்த பெண்ணை பார்த்த உழவன் அந்த ஊரே அதிரும்படி சிரித்தான். இதுவா உங்க அம்மா, இவங்களையா அழகுன்னு சொன்ன என்று சிறுவனை பார்த்து கேட்டான். அதற்கு சிறுவன் மிகவும் பெருமையாக, ஆமா, அவங்க என்ன ரொம்ப பாசமா பாத்துக்குவாங்க, எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிற இவங்க தான் உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க என்று பதிலளித்து விட்டு தன் தாயை கைப்பிடித்து துள்ளி குதித்து நடந்தான். உண்மையான அழகு எது என்பதை உணர்ந்து கொண்ட உழவன் முகம் இருண்டு போய் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஒரு வியாபாரி. எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் சரியாக திட்டமிட்டு செயல்படாததால் அவன் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது. மிகுந்த கவலையில் ஆழ்ந்த அவன் வீட்டுக்கு செல்ல மனமில்லாமல் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருந்த ஆற்றங்கரைக்கு போனான். அங்கே மெல்லிய நிலா வெளிச்சத்தில் ஆற்று மணலில் அமர்ந்து நினைவுகளை ஓடவிட்டான். வியாபாரத்தில் தோற்று போன அவலம் அவனை அழுத்தியது. பங்குதாரர்கள் இப்படியெல்லாம் தனக்கு துரோகம் செய்தார்கள், நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் என்று எண்ணி எண்ணி வேதனையில் மூழ்கினான். தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்ய போகிறோம், குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம் போன்ற எதிர்கால கவலைகள் வேறு ஒருபுறம் எழுந்து அடங்கின. இந்த சிந்தனையிலேயே அவன் வழக்கை அவனை அறியாமல் ஆற்று மணலை துளாவி கைக்கு தட்டுப்பட்ட சிறு சிறு கற்களை எடுத்து ஆற்றில் வீசிய வண்ணம் இருந்தது. இப்படியாக அவன் அன்றிரவு முழுதும் அங்கேயே அமர்ந்திருந்தான். பொழுது விடிய ஆரம்பித்தது. வெளிச்சம் பரவியது. ஆற்றிலே வீசுவதற்கு அவனை சுற்றி இருந்த கற்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டன. அவன் தன் கையில் இருந்த கடைசி கல்லை பார்த்தான். பிரமித்து விட்டான். காரணம், அது சாதாரண கூழாங்கல் இல்லை, விலை உயர்ந்த வைரக்கல். யாரோ கொள்ளையர்கள் தாங்கள் கொள்ளையடித்து வந்த வைரக்கற்களை ஆற்றங்கரையிலேயே தவற விட்டு விட்டு ஓடியிருக்கிறார்கள். அவற்றைத்தான் அவன் இருட்டில் இன்னதென்று அறியாமல் எடுத்து வீசியிருக்கிறான். ஒரு வகையில் பார்த்தால் நம்மில் பலர் அந்த வியாபாரி மாதிரிதான். கடந்த காலம் மற்றும் எதிர்கால நினைவுகளில் மிதந்து கொண்டு நிகழ்காலம் என்கிற வைரக்கற்களை வீணடித்து கொண்டிருக்கிறோம். மகான் ஒருவரிடம் செல்வந்தர் ஒருவர் தன் மகன் ஓதாரியாக இருப்பதை சொல்லி அவனை திருத்தும்படி வேண்டினார். செல்வந்தரின் மகனை அழைத்த மகான் பெரிய பாறாங்கல் ஒன்றை காட்டி அதனை பக்கத்தில் இருந்த மலைக்கு தூக்கி வருமாறு சொன்னார். அவனும் மிகுந்த சிரமப்பட்டு அந்த பாறையை சுமந்து வந்தான். மலை உச்சிக்கு அவன் அப்பாறையை கொண்டு வந்ததும் அந்த பாறையை கீழே உருட்டிவிடு என்றார் மகான். அவன் கோபத்தோடு அவரை பார்க்க, உன் தந்தை செல்வம் சேர்த்ததும் இப்படி சிரமப்பட்டுத்தான், அதனை ஊதாரித்தனமாக நீ உருட்டி விடுவது என்ன நியாயம் என்று மகான் அமைதியாக கூற அவன் மனம் திருந்தினான். மகிழ்ந்தார் செல்வந்தர். மகான் ஒருவரிடம் வந்த அடியவர், சுவாமி, நான் மனதார எந்த தவறும் செய்வதில்லை, பிறருக்கு எந்த கெடுதியும் நினைப்பதில்லை, எனது மனது தூய்மையாக உள்ளது, எனக்கும் உபதேசம் தேவையா என்று கேட்டார். அதற்கு அம்மகான், மகனே, நீ எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக ஒரே இடத்தில் 2 நாட்கள் உட்கார்ந்திரு, அதன் பின்பு என்னிடம் வா, உபதேசம் தேவையா வேண்டாமா என்று தெரிந்துவிடும் என்றார். மகான் சொன்னபடி 2 நாட்கள் வேலை ஏதும் செய்யாமல் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து விட்டு வந்தார் அந்த அடியவர். அவரை கண்ட மகான், மகனே, உன் ஆடைகளில் ஏன் இவ்வளவு தூசு படிந்துள்ளது? உன் முகத்திலும் அழுக்கு படிந்து கிடப்பதை பார். எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்கும் போதே உன் மேல் இவ்வளவு மாசு படித்திருக்கும் பொழுது மனதிலும் அப்படித்தானே அழுக்கு படிந்துவிடும். அதற்கு நல்ல எண்ணங்களை மனதுக்குள் எப்போதும் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்குத்தான் இங்கு உபதேசம் தந்து கொண்டிருக்கிறேன் என்றார் மகான். அதை கேட்ட அடியவர் மனம் திருந்தி சீடரானார். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.